ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். நவம்பர் 16 முதல் 22 தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். 19/11/2025 புதன்கிழமை சர்வ அமாவாசை திதி வருகிறது. இந்த வாரம் நம்ம ஒரு முக்கியமான தகவலை நம்மளுடைய ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு அன்பர்களுக்கு முக்கியமான தகவலை, அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் எந்தெந்த சித்தர்களை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை வளமாகும் அல்லது வரக்கூடிய இடர்பாடுகள் விலகும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. 27 நட்சத்திரத்துக்கும் நம்ம பதில் சொல்ல போகிறோம். நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எந்த ஜீவசமாதி சித்தர்களை வழிபாடு செய்தால் வாழ்க்கை வளமாகும் என்பதை விரிவாக சொல்ல இருக்கிறோம். எங்களுடைய பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், பயன்பெறுங்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. நவம்பர் 16 முதல் 22 தேதி வரைக்கும் இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா? வாங்க பார்க்கலாம். ராசிநாதனுடைய நிலை எப்படி இருக்கிறது முதல்ல அதை பார்க்கணும். சுவர் இருந்தால் தானே சித்திரை எழுத முடியும். இப்போ ராசிநாதன் உங்களுக்கு எங்கே இருக்கிறார்? தனது இன்னொரு வீடான விருச்சிகத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். குரு பார்வையில் இருக்கிறார். சூப்பர். 8ஆம் இடமாக இருந்தாலும் உங்களுக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு வாரம். அது மட்டுமில்லை, செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற இந்த மேஷராசி அன்பர்களுக்கு நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும். எதெல்லாம் முடிக்க முடியாமல் தடைப்பட்ட விஷயங்கள் இப்போ எடுத்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன என்று பார்த்தால், சுக்கிர பகவான் உங்களுக்கு 7க்குடையவன், 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன். 7ஆம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். சூப்பர் இல்லைங்களா? அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்க போகுது. குடும்பத்தில் ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் கிடைக்க போகிறது. நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை, சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலம். இந்த குரு பகவான் 9க்குடையவராக இருந்தாலும் அவர் உச்சம் பெற்று வக்ரம் பெற்று இருப்பதால், அதாவது உச்ச நிலையில் இருக்கிறார், வக்ரம் பெற்று இருக்கிறார், நீச்ச பலனை தருவார். இருந்தாலும் 4ஆம் இடம் சுபீட்சமாகிறது. சுபர் இல்லையா? மிகுந்த சுபர் அவர் தானே. அப்போது உங்களுக்கு கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு வாரம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப நல்லாவே போகும். ஒன்றும் பயப்பட வேண்டாம். இப்போது
5ஆம் இடத்தை பார்க்கலாம். 5ஆம் இடத்துல கேது இருக்கிறாருங்க, அது மைனஸ் தாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது இருந்தால் என்ன நடக்கும்னா, உங்களுக்கு பிள்ளை வரம், அதாவது புத்திர பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்னும் காலதாமதம் ஆகும். ஏன்னா கேது இருக்கிறது சுருக்குவார், இன்னும் காலதாமதம் ஆகும். புத்திரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை பூதாகாரமாக கிளம்பும். குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை நமஸ்கரிச்சுட்டு உங்கள் தாஸ்தா வெஜிக்களை எடுத்துன்னு போயிட்டு காட்டுங்க. அவங்க சொல்லுவாங்க, இது வரைக்கும் எனக்கு வேலை போட்டீங்க, அது வரைக்கும் நீங்கள் சவறு போட்டீங்கன்னு. கட்சியில் அளந்து பார்த்தா அது ஃபேக்கான நியூஸ், அதாவது தவறுதலான ஒரு அவங்களுக்கு இல்லை. அவங்க இது வரைக்கும் வந்துட்டேன்னா அவங்க எதாவது நினச்சிப்பாங்க. கட்சியில் அளந்து பார்த்தா தான் தெரியும் உண்மை என்ன. அதுபோல் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதுக்கு தீர்வு கிடைத்து விடும் என்று சொன்னால் மிகையாகாது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சூரியன் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ஒரு நாள் தான் நீச்சமாக இருக்கார். அதுக்கப்புறம் அதே 5 கூடையவன் 8 போய் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறதால எந்த ஒரு பிரச்சனையும் பூர்வீகத்தில் வந்தாலும் தீர்வுக்கு வந்துடும், சகஜம், சந்தோஷ நிலைக்கு மாறிவிடும் சொல்லணும். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், சூரியன் இருக்கார். அப்படின்னும் பொழுது 8ஆம் இடம் பிரச்சனைகளை தரக்கூடிய இடம். அதிகப்படியான கடன், அதிகப்படியான பிரச்சனை, சண்டை சச்சரவு, அதாவது இடியாப்பு சிக்கல்னு சொல்லிக்கலாம். அதை எடுக்கவே முடியாத மாதிரி இருக்கும் அந்த 8ஆம் இடம். இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதால ஒன்றும் குறை கிடையாது. எந்த பிரச்சனையும் உங்களை ஒன்றும் பெருசாக தாக்காது. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து விலகி விடுவீர்கள் அப்படின்னு சொல்லணும். இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடியவர்கள் நல்லா படிப்பாங்க, நல்ல கைட் கிடச்சி நல்ல ஒரு சந்தோஷமாக வெற்றி அடையக்கூடிய காலம். அடுத்தது, இந்த 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். புதனுக்கு சனி நண்பன் என்று சொன்னாலும் கூட சில நேரங்களில் எதிரிகளுடைய தாக்கம் இருந்தாலும், ஆனால் கடைசியில் ஜெயிக்க போகிறது யாருன்னா நீங்கள் தான். கடன் சுமை இருந்தால் விழிப்பிதுங்க வைத்து விடும். எப்படி கடனை ரீபே பண்ணுறதுன்னு கொஞ்சம் அதுக்கு உண்டான சொல்யூஷன், தீர்வு கிடைக்கும். மற்றபடி ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது, உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ அப்படின்னு சொல்லலாம். இதில் பெரிய ஒரு அற்புதமான விஷயம், 2 விஷயம் இருக்குங்க. 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தொழில், உத்தியோகம், வளர்ச்சி, மேன்மை சிறப்பாக இருக்கும். தொழில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அருமையாக போகும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. அப்போ நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் வளர்ச்சி இருக்கும். தொழிலில் இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். இரும்பு சார்ந்த துறை, லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வச்சு நடத்தக்கூடிய இடத்துல தொழிலாளிகளுக்கும் நல்ல ஒரு சந்தோஷம், வேலை வாய்ப்பு கிடைக்கும். முதலாளிகளுக்கும் நல்ல லாபத்தை பெற்று தரும்னு சொல்லலாம். சொந்த தொழில் பண்ணுறவங்க ரெட்டிப்பு லாபத்தை பார்ப்பார்கள். இது அற்புதமான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம். சரி, நான் உத்தியோகம் பார்க்குறேங்க, அரசு உத்தியோகத்தில் இருக்கிறேன், எங்களுக்கு எப்படி இருக்கும்? செவ்வாயை சூரியனையும் குரு பார்க்குறாருங்க, 10ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அதனால் உங்களை பொறுத்தவரையிலே அரசு உத்தியோகம், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS, அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், ரசாயனத்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், விவசாயத்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் யூனிஃபார்ம் போட்ட ப்ரைவேட் செக்யூரிட்டி இல்லை வேலை பார்க்கக்கூடியவர்கள், அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான காலம். நீங்கள் பத்திரிகை துறை, மீடியா துறை, இல்லை அரசு உத்தியோகம், தனியார் துறை, எந்த துறையில் நீங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்களோ அந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. டைம் இஸ் அ ஃபேக்டர். இப்போது நேரம் நல்லா இருக்குது, உங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கு எங்கே கிடைக்க போகுதுன்னு இன்டர்வியூ போகாமல் விட்டுறாதீங்க.
இன்னொரு சூப்பரான ஒரு தகவல் என்னன்னா 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். சூப்பருங்க. எந்த ஒரு கிரகமும் 11ல் இருந்தால் அளப்பரிய பலனை தரப்போகிறது. அப்போது தொழிலில் பிரம்மாண்டத்தை கொடுப்பார். அவர் பேரே பிரம்மாண்ட நாயகன். வளர்ச்சி எக்ஸ்பேண்ட் பண்ணுவார். அப்போ ரெட்டிப்பு வருமானம் வரும். அதில் குறிப்பாக உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ், கம்ப்யூட்டர், லேப்டாப் போன்றவை தயாரிப்பாளர்கள், விற்பனையாளர்கள், அதை பயன்படுத்தக்கூடியவர்கள், அத்துணை பேர்களுக்கும் ஒரு கொண்டாட்டமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 11ல் ராகு இருக்க உங்களுக்கு கொடுத்து வைக்கணுங்க. நல்லதே பண்ணுவார். தொழில் ரீதியாக ரெட்டிப்பு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய நிலை கண்டிப்பாக ராகுக்கு உண்டு. இல்லை வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க. நிச்சயமாக சம்பாத்தியத்தை பெரிய அளவில் பார்க்க முடியும். சனி பகவான் 12ல் இருக்கார். அது 12ல் இருக்கார். இப்போ 7.5 சனி போயிட்டுருக்கு உங்களுக்கு. இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறது. 7.5 சனியுடைய தாக்கம் என்பது அறவே இருக்காது. தாக்கம் இருக்காது. அப்போ 12ஆம் இடத்தை சனி இருந்தாலும் குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் செலவினங்கள், அசுப செலவு ஏதோ கொஞ்சம் தான் நடக்கும். ஆனால் சுப செலவுகள் நிறைய நடக்கும். ஏன்னா வீடு வாங்க, வீடு கட்ட, இதுபோல் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க. அது மட்டும் இல்லை, சனி பகவான் 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. என்னதான் நிறைய வருமானம் வந்தாலும் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. ஒன்வே டிராஃபிக் மாதிரி போனால் வராது. அது மட்டும் இல்லை, குடும்பஸ்தானத்தை சனி பார்க்கறதால குடும்பத்தில் 7 சுக்கிரன் நல்லா இருக்கார். கணவன் மனைவி ஒற்றுமை இருக்காங்க. குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க. வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் இருக்காங்க. நட்பு வட்டாரங்கள் இருக்காங்க. அவங்க பங்கு உங்ககிட்ட மல்லு கட்டி நிற்பாங்க. நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாத பார்த்துக்கலாம். மற்றபடி இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு 20, 21, 22 நவம்பர் சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்துங்க. இரவு பிரயாணம் வேண்டாம். சரி, அடுத்தது எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 5ல் கேது இருக்குது. ஓம் அமிர்த கேதுவே போற்றி அப்படின்னு 1008 தடவை சொல்லுங்கள். பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள். ராகு தனித்த ராகு தான் 11ல் இருக்கார். இருந்தாலும் ஓம் அமிர்த ராகுவே போற்றி, அவர் நல்லது தான் செய்ய போகிறார். இருந்தாலும் ஓம் அமிர்த ராகுவே போற்றின்னு அவரையும் 1008 தடவை கும்பிடுங்க. மற்றபடி முருகப்பெருமானை வணங்குங்கள். ஐயப்பனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமைய போகிறது. இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு, அது ஒவ்வொரு ராசியிலையும் 3 நட்சத்திரம் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த சித்தரை வழிபாடு செய்தால் உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். அதாவதுங்க, மாயாண்டி சுவாமிகள்னு பேருங்க, சித்தர் பேர். அவர் திருப்பரங்குன்றம் பக்கத்தில் ஒரு நீங்கள் விசாரிச்சிங்கன்னா, அதாவது திருக்கூடல் மலையில் கிட்ட இருக்காராம் அந்த சித்தர். நீங்கள் அங்கே நெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மாயாண்டி சுவாமிகள் இல்லை மாயாண்டி சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெய்லி அவர் திருநாமத்தை சொல்ல கூட உங்களுக்கு அவரை போய் பார்க்க முடியலனாலும் அவர் திருநாமத்தை சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும், இடர்பாடுகள் வந்தாலும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். அடுத்தது பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஜோதி நிர்வாண சுவாமி. ஆக்சுவலாக அவர் நிர்வாணமாக தான் இருப்பாராம். நிர்வாண சுவாமி, மௌனசாமின்னு சொல்கிறாங்க. மதுரைக்கு செம்பட்டி ஒட்டன் சத்திரம் போகிற வழியில் கசவனம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கா போல். அங்கே அந்த சித்தர் இருக்கார். அந்த சித்தரை போய் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்குங்கள். இல்லை போக முடியாதவங்க அவருடைய பெயரை சொல்லுங்கள். ஜோதி நிர்வாண சுவாமிகள் போற்றி, ஜோதி நிர்வாண சுவாமிகளை போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். அது உங்களுக்கு அவருடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது
கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த மேஷராசி அன்பர்கள் திருச்சிக்கு பக்கத்தில் திருவள்ளாறைன்னு ஊர், அதுக்கு பக்கத்தில் சிவபிரகாச சுவாமிகள்னு ஒரு சித்தர் இருக்கார், ஜீவசமாதி. ஸோ அங்கே போய் நீங்கள் அவரை வழிபாடு பண்ணலாம், அல்லது அவருடைய திருநாமத்தை நீங்கள் சொல்லலாம். சிவபிரகாச சுவாமிகளே போற்றி அப்படின்னு 11 தடவை சொல்லுங்கள், இல்லை எத்தனை தடவைனாலும் சொல்லுங்கள். வாழ்க்கையில் எந்த ஒரு இடர்பாடும் இன்னலும் வந்தாலும் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். இந்த சித்தர்களை வழிபாடு பண்ணுறது அவ்வளோ நல்லதுங்க. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.